ஆண்டவரில் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் மறையுண்மைகளுடைய மறுவரையறை என்கின்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். இன்றைய நாளில் பின்னாடி என்ன கொடுத்திருக்கு? கிறிஸ்து வேறு, கிறிஸ்தவம் வேறு. நம்ம என்ன சொல்லுவோம்? யாரெல்லாம் இயேசுவை வணங்குகிறார்களோ அவங்க எல்லாமே கிறிஸ்டியன், கிறிஸ்தவன்னு சொல்றோம். ஆனால் தலைப்பு வித்தியாசமானது. கிறிஸ்து வேறு, கிறிஸ்தவம் வேறு. முழுக்க முழுக்க ஆன்மீக காரணங்களுக்கால் கொலை செய்யப்பட்ட ஒருவருடைய மரணத்தின் மேல் அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இங்கன்னு ஒரே பிரச்சனை. உடனே எங்களை எதிர்கட்சி எல்லாம் இது பண்றாங்கன்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது கீழே ஒரு வீடியோ வந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கோ படத்திலேயே பார்த்துட்டோம்னு சொல்லி தங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காய் அதை அரசியல் நோக்கில் பார்க்கிற அரசியல்வாதிகள் இன்னைக்கு வாழுகிற மாதிரி இயேசுனுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள். 2 பேருக்கு முன்னாடி இயேசுவை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. யார் யார்? முதலில் ஒரு ஆன்மீக தலைவர், இரண்டாவது ஒரு அரசியல் தலைவர். ஆன்மீக தலைவர் யார்? நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது அண்ணா கயபான்னு வச்சுக்கோங்க. அரசியல் தலைவர் இன்னைக்கு நம்மளுடைய நற்செய்தியில வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம் நம்பிக்கை அறிக்கையில, பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டன்னு சொல்லி. அந்த பிலாத்து அரசியல் தலைவர். நீங்க விவிலியத்தில் 4 நற்செய்திகளையும் வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு இடத்தில் கூட இந்த இயேசு சாக வேண்டும் என சொல்லி அரசியல் தலைவனாக இருந்த பிலாத்து இயேசுவை தீர்ப்பிடவே இல்லை. அவன் திரும்பி திரும்பி சொல்லுவாரு, இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றமும் பார்க்கலையான்னு சொல்லி. ஆனால் அந்த மனிதன் தான் கடைசியில் இந்த இயேசு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோன்னு சொன்னா, இந்த அரசியல் தலைவர் அந்த ஆன்மீக கூட்டத்திற்கு முன்னால் அவர் தோற்று போகிறார். ஏன்னா இயேசுடைய காலத்தில் இருந்த ஆன்மீக தலைவர்களுக்கு இயேசு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த மனுஷன் இருந்தானா நம்ம இருக்க முடியாது, இவன் ஒழித்து கட்டப்பட வேண்டும். ஆனால் இவனை எப்படி ஒழிக்கலாம்? ஊரை விட்டு துரத்துறதா, சிறையில போறதா, அதெல்லாம் வேணாம். இவன் மரணிக்க வேண்டும். ஆனா அவனை சாவடிக்கிறதுக்கு நம்ம கையில அதிகாரம் இல்லை. ஆகவே என்ன செய்வோம்? இந்த ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசியல் தலைவரிடத்தில் இயேசுவை நிப்பாட்டி அவருக்கு ஒரு மரண தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் 2026 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த தவ காலத்திலே அதை மீண்டும் மீண்டுமாய் அசை போடுகிறோம். சில பேருக்கு கடுப்பாகும். குருத்தி ஞாயிறு அன்னைக்கும் அதே வாசகம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவ்வளவு பெரிய வாசகம், என்ன சாமி நிக்க வச்சுக்கிட்டேன்னு சொல்லி. இது யூதர்களுடைய ஒரு பழக்கம். யூதர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுள் செய்த எல்லா காரியங்களையும் இது போன்ற பாஸ்கா கொண்டாட்டத்தில் கூடி வருகிற பொழுது அந்த வீட்டுல சின்ன பையன் கேட்பான், அப்பா நம்ம ஏன் கூடி வந்திருக்கோம், ஏன் சாப்பிட போறோம், அந்த சாப்பாடு எதுக்கு, இந்த விளக்கு எதுக்குன்னு சொல்லி சின்ன பையன் கேட்க கேட்க அப்பா ஒவ்வொன்றாய் விளக்கி சொல்லுவார். நம்ம எல்லாம் அடிமையா இருந்தோம், அப்ப கடவுள் கொண்டு வந்தார்னு சொல்லி அந்த மிக நீண்ட வரலாற்றை அவர்கள் கூடி வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதை தான் நம்ம என்ன செய்யறோம்? சில பேரு வருஷத்துல எல்லா நாளும் வேலையா இருக்கும், அப்படித்தானே, கோயிலுக்கு வர முடியாது. என்ன பண்ணுவாங்க? இந்த 2 நாள்ல வருவாங்கன்னு சொல்லி அவர்கள் கூடி வருகிற நாளில் யூதர்களுக்கு எகிப்திலிருந்து வந்ததுதான் விடுதலை, நமக்கு இயேசு பெற்றுக் கொடுத்ததுதான் விடுதலை. ஆகவே இந்த வரலாறை நாம் இந்த வருஷம் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்து போனாலும் இந்த 2 நாளில் நாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டுக் கொண்டே இருப்போம். ஆக இயேசுவினுடைய கொலையில் நியாயமில்லை. அந்த மனிதரை வேண்டுமென்றே அவர் மீது பழி சுமத்தி கொன்றார்கள் ஆன்மீக தலைவர்கள். அதற்கு அரசியல் தலைவர்களும் வெள்ள போனாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன சாமி பிரச்சனை? இயேசுவுக்கு 2 இடத்துல முத்தம் கொடுத்திருப்பாங்க. எந்த இடங்கள் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அவரை மட்டும் வேகமா சொல்லுவீங்க. காட்டி கொடுத்த யூதாசு முத்தம் கொடுத்தார். இன்னொன்னு ஒரு பெண் வந்து லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல அவர் முத்தம் கொடுத்தார். 2 முத்தம். ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் வேறு. யூதாசு இங்க கொடுத்தாரு, கன்னத்தில் கொடுத்தார். ஆனால் அந்த பெண் எங்க கொடுத்தாங்க?
காலில் கொடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? கன்னத்திலேயா கால்லையா? காலில். ஏன் கன்னத்தில் கொடுக்க மாட்டோம்? ஐயோ கன்னத்தில் கொடுத்தா யூதாஸ் அப்படிதானே. ஆனால் நம்மில் பலர் காலில் கொடுப்பதற்கு தகுதி இல்லை. எங்க கொடுக்கணும்? கன்னத்தில் தான். ஏன்னா மீதி 365 நாளும் கன்னத்துல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. கிறிஸ்து வேறு, கிறிஸ்தவம் வேறு. ரொம்ப ரொம்ப எளிது நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது. நம்மளுடைய கிளை கோவில்ல ஒரு கிளை கோவில் பக்கத்துல இருக்கு. ஒருத்தர் போன் அடிச்சு ரொம்ப நேரம் ராத்திரி 10 மணிக்கு பேசிட்டு சொன்னாரு, எனக்கு உங்களை கேள்வி கேட்க உரிமை இருக்கு ஃபாதர். ஏன்? ஏன்னா நான் சந்தா கொடுக்கிறேன். நீ கொடுக்கிற சந்தாவை நான் 2 மடங்கு திருப்பி கொடுத்துறேன். கேள்வி கேட்காது. ஏன்னா நீ பூசைக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். நம்மை பொறுத்தவரை கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது ஒரு ஆலயம் கொடுக்கிற குடும்ப அட்டையில் இருக்கு. இந்த குடும்ப அட்டையை தூக்கிட்டு நான் சாமியாரா பார்க்க போனேன்னு சொன்னா சாமியார் எனக்கு என்ன செய்யணும்? நான் கேட்பதை கொடுக்கணும். குடும்ப அட்டைகளை தேடிக்கொண்டு இருக்கிற பல குடும்பங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுல நல்ல காரியம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி 1க்கு 2 சேர்த்து கொடுத்துருவோம். சாமி வேற அது இதுன்னு செய்யறாரு, ஏதாவது டொனேஷனை போட்டு கொடுத்து என்ன பண்ணிடுவோம்? கோயிலுக்கு போகாதெல்லாம் மறக்க வச்சிருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது. கிறிஸ்துவின் வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றினால் இந்த 14 சிலுவை பாதை நிலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நான் பார்த்து சொன்னேன், எப்படி காட்டி கொடுக்கப்படுகிறோம், எப்படி நாம் கைவிடப்படுகிறோம்னு சொல்லி. முதலில் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாய் வாழுகிறோம்னு பாருங்க. கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எந்த விதமான பிடித்தமும் தேவையில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எந்த பிடித்தமும் தேவையில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்தவமாய் இருப்பதற்கு எந்த ஆலயமும் தேவையில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எந்த விவிலியமும் தேவையில்லை. நீங்கள் நானும் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எந்த கடவுளும் தேவையில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை உங்கள் அன்பியங்களில், உங்கள் வீதிகளில், உங்கள் ஊர்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். குடும்ப கார்டை எடுத்து பார்த்தா, பிறப்பு சான்றிதழ் எடுத்து பார்த்தா, திருமண சான்றிதழ் எடுத்து பார்த்தா, மதத்திற்கு நேராய் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், இவெல்லாம் கிறிஸ்தவனாயா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுல கடைசியா ஒண்ணு சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு கடவுளே தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, 2 நிகழ்வுகளை நான் பார்த்ததை சொல்லுகிறேன். இந்த மறையுரை நேரலையில் போயிட்டு இருக்கு. நான் ஒருவேளை தப்பா சொன்னா இதை பார்க்கிற மற்ற குருக்களோ மற்ற ஆயர்களோ ஒருவேளை திருத்தந்தை பார்த்தா கூட அவரை கேள்வி கேட்கட்டும். ஆனால் நான் சொல்வதில் தவறு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிற பொழுது எனக்கு என்ன தெரியுமா தேவை? சடங்குகள் போதும், கொண்டாட்டங்கள் போதும், அவ்வளவுதான். போன வாரம் எல்லாம் வெள்ளமரியம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நானும் பூசையை முடிச்சுட்டு இந்த நண்பர்களோடு போனேன். போறப்பையும் சரி வரப்பையும் சரி கடவுள் என் கண்ணில் அத்துணை பங்கு மக்களை காமிச்சார். ஒரு நாளும் கோயில்ல பூசை பார்க்காதவங்க, ஒரு நாளும் கோயில்ல நன்மை வாங்காதவங்க, ஒரு ஜெபமாலையில ஒரு மறையுண்மை தெரியாது. ஆனா எங்க போறாங்க? தெரிந்து கொள்ளுங்கள், வெள்ளை மரியாக்கள் உங்களை கிறிஸ்தவர்களாய் வாழச் செய்வார்கள், கிறிஸ்துவாய் வாழச் செய்யவே மாட்டாங்க. எனக்கு கடவுள் தேவையில்லை. இந்த இயேசு கிறிஸ்து தன் சமகாலத்தில் அவ்வளவு சண்டைகளை, பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு எனக்கு காண்பித்த அந்த புதிய வாழ்க்கை தேவையில்லை. ஆனால் எனக்கு எங்கிருந்தோ வந்து வாழ்ந்து திருச்சபை அங்கீகரிக்காத அல்லது திருச்சபை வழிமொழியாத ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு ஆக்கி போட்டு அங்க மொட்டையடிச்சு காது குத்தி பூசை பார்க்காத இடத்தில் குடும்பமா போறோம்னு சொன்னா ஐயோ மனசு ஒரு மாதிரி இருக்கு சாமின்னு சொல்லி போறோம் பாத்தீங்களா? அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் போதும். அது எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அந்த மனிதர்கள் இன்றும் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற யூதாசுகள். இந்த 40 நாள் அன்னை மரியாள் கானா ஒரு கல்யாணத்தில் போயிட்டு நீங்கள் கற்சாடிகளில் தண்ணீரை ரப்புங்கள், நான் வந்து உங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்துகிறேன்னு சொன்னாங்களா? 38 ஆண்டுகள் முடியாமல் கிடக்கிறியா, இதோ நான் கிளம்பி வருகிறேன், நான் சொல்லுகிறேன், நீ குணமாவாய் அன்னை மரியாள் சொன்னாங்களா? இல்லை. ஆனால் அன்னை மரியாவுக்கு மிக உயர்ந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். அவர் பரிந்து பேசுகிற பொழுது அவருடைய குரல் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கும்.
ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்தவனாய் வாழ்கிறவர்கள் கடவுள் தேவையில்லை. யார் தேவை? யார் மட்டும் போதும்? யார் மட்டும் போதும்? பதில் தெரியுதா இல்ல பதில் பிடிக்கலையா? கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் தேவையில்லை, வெறும் தாய் மரியாள் மட்டும் போதும். இதை குறித்து இதுதான் உண்மையில் அன்னை மரியாள் அனுபவிக்கிற மிக உயர்ந்த வியாகுலம். ஏன்? அந்த தாய் மரியாளுக்கு தெரியும், என் கரத்திலிருந்து ஒன்றையும் இங்கு இருக்கிற யாருக்கும் கொடுப்பதற்கு எனக்கு வலுவில்லை, நானே என் மகன்கிட்ட தான் போய் கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கு உலகத்துல வாழ்கிற பலருக்கு அந்த இயேசு தேவையில்லை, இங்க மட்டும் போதும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டப்ப எத்தனை பேர் இங்க சுவாமி என்னது சுவாமி சுத்தமா இருப்பாரு, சாமி கவுச்சி தின்ன மாட்டாரு, 30 நாள் வீட்டுல என்ன ஆக்க மாட்டோம்? கவுச்சி ஆக்க மாட்டோம். 30 நாள் காலில் செருப்பு போட மாட்டோம். 30 நாள் அவர் இளதல தான் சாப்பிடுவார். அன்னை மரியாளுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் கால் கடக்க வெயிலில் நடந்து சென்று அன்னையினுடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபித்து நீங்கள் கொட்டுகிற அத்துணை மன்றாட்டையும் அன்னை மரியாள் கொடுக்க போவது அல்ல. அவள் ஒரு தாயாக இருந்து தன் மகனிடத்திலே பேசுவாரே, அந்த மகனுக்கு எத்தனை பேர் இந்த 40 நாள் கொடுக்க முடிந்தது? அதுதான் சொன்னேன், கிறிஸ்துவ இருக்கிறவர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 30 நாள் போதும், நவகாலத்தின் 40 நாட்கள் தேவையில்லை. விவிலியத்துல இணை சட்டம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 9-13 வாசிக்கிற பாருங்கள். கடவுளுடைய பார்வையில் யார் அருவருக்கத்தக்கவன் சொல்லுகிறார்? நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையிலிருந்து துரத்தி விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாக இரு. அப்படியே பக்கத்து பின்னாடி திறத்தணும்னா லேவியர் நூல்ல அதிகாரம் 19 ஆண்டவர் சொல்லுவாரு, பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் நீங்கள் தீட்டுப்பட வேண்டாம். லேவியர் 19 அதிகாரம் 31. பில்லி சூனியம் பார்க்காத, குறி பார்க்காத, உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. இதே பங்கு தளத்தில் வெத்தலை போட்டு பார்த்து தேடினவங்களும் இருக்கிறார்கள். நான் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேருக்கு நினைவிற்கு தெரியல, நான் தான் இந்த ஆண்டு பாடுகளின் வெள்ளி அன்னைக்கு பிரசங்கம் வைப்பேன். அக்டோபர் 19 சொன்னேன். ஏன்னா பார்த்தது அனுபவித்தது அப்படி. யார் ஒருவர் உண்மையில் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய பார்வையில் வாழ்க்கையில் தீட்டு என்பதே கிடையாது. ஆனால் யார் ஒருவன் கடமைக்கு கிறிஸ்தவனாய் வாழ்கிறானோ அவனுக்கு வீடுல இருந்து வாசல்ல இருந்து தலையிலிருந்து பாதம் வரை எல்லாம் தீட்டு. விவிலியத்துல நேத்து வாசிச்சீங்க, ஆராதனை வாசிக்கிறப்ப, ஆண்டவரே இரத்த போக்குடைய இருக்கிற பெண் உம்மையுடைய ஆடையின் நுனியை தொட்ட பொழுது வல்லமை வெளியேறி அப்படியே அவளுக்கு சுகத்தை கொடுத்துச்சே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், அங்க போய் வணங்கிட்டு இருப்போம். ஆனால் அதே போன்ற ஒரு நிலையில் ஒரு பெண் இருக்கிற பொழுது இந்த சமூகம் இன்னும் என்ன பாத கோயில்ல அவரை தீட்டுள்ளவராய் பார்க்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நோயுற்றவனுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன், நலிந்தவனுக்காய் நான் வந்திருக்கிறேன், பாவிகளுக்காய் நான் வந்திருக்கிறேன், தீட்டுப்பட்டவன் என சொல்லி சமூக முத்திரை குத்துறவனுக்காய் நான் வந்திருக்கிறேன். அப்ப உண்மையிலேயே நாம் எல்லாம் கிறிஸ்துவை போல இருந்தால் தீட்டு இருக்காது. ஆனால் இந்த பங்கு சமூகத்தில் தீட்டு என்பது அது புறையோடி போயிருக்கு. அப்ப நம்மில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற சடங்கு நிலையில் வாழ்ந்து கொண்டு இயேசுவினுடைய கால்களில் முத்தமிட காத்திருந்தாலும் கன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாசை போலதான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும், இந்த மறையுரை பயனற்றது. இந்த மறையுரை அது தரையில் விதைக்கப்பட்ட விதையை போல பலர் வாழ்க்கையில் முளைக்காது. ஆனால் ஒரு நாள் இது பேசும். இப்ப சிலுவை பாதைக்கு எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தீங்க. ஒரு மனிதர் வந்தார், ஒரு மனிதர் அமர்ந்தார், ஒரு மனிதர் போன் எடுத்தாரு, கையில பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் கிறிஸ்துவை தேடி வந்திருந்தால் எங்க போயிருப்பாரு?
போய் நடந்துட்டு வருவோம்யா. வருஷம் ஃபுல்லா தான் கோயிலுக்கு வரதில்லை, எப்பயாதான் வரும். ஆனால் அவர் யாராய் வந்தார்? இங்க கிறிஸ்துவாய் வரல, யாராய் வந்தார்? இன்னைக்கு போனா மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்கும். வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கும். இந்த சடங்குகள் தள்ளி தள்ளிதான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கு. அன்பு உறவுகளே, இதை நாம் பிடிக்குமான்னு தெரியல, இது உண்மை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் வாழ்க்கையும் கிறிஸ்தவன் வாழ்க்கையும் வேறு வேறு ஆக எண்ணி பார்ப்போம். வெறும் சந்தா கட்டிட்டு, வரி கொடுத்துட்டு, டொனேஷன் கொடுத்துட்டு, குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒப்பிக்கிட்டு ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டு செல்வதால் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போவது இல்லை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தன் வாழ்நாளில் இயேசு கிறிஸ்து கேட்காத ஒரு வார்த்தை கிறிஸ்தவம், கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தெரியவே தெரியாது. அவருக்கு அப்புறமா நாம் மதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவாய் வாழ்கிற பொழுது அன்பு உறவுகளே, கண்டிப்பாய் நீங்கள் அவருடைய மரணத்திற்கு காரணமாக அல்ல, அவருடைய உயிர்ப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். ஆகவே நான் பலரை பெயர் சொல்லி நிகழ்வுகளோடு இந்த இடத்தில் யூதாசை போல காட்டிக் கொடுக்கலாம், எனக்கு அது தேவையில்லை. ஆனால் இந்த இடத்தில் நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் தாமே கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற பலரை அவர் கிறிஸ்துவாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். சோஃபியா எங்க இருக்காங்க? முழுமையா எனக்கு தெரியாது, முழுமையா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய 3 பேருடைய கால்கள் இருந்து அக்கா ஒன்று எடுத்தாங்க. அக்கா என்ன காட்டுதீங்க? காலில் கட்டி இருந்த கயிறை என்ன செஞ்சாங்க? தூக்கி எறிந்தார்கள். கண்டிப்பா சொல்லுவேன், கிறிஸ்தவத்தின் பிடியிலிருந்து அவர் அன்னைக்கு விடுதலை பெற்றார். கிறிஸ்துவினுடைய அன்புக்கு சொந்தக்காரி. கண்டிப்பாய் கடவுள் கொஞ்சம் அப்படி விட்டு இருந்தாலும் ஒரு நாளில் உங்களை நிலைநிறுத்துவார். திருச்சிலுவை ஆராதனை திருப்பலியை பார்த்துட்டு சில வீடுகளுக்குள் போகிறேன். திருச்சிலுவை அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. பாடுபட்ட ஆண்டவரை வைக்கிறது சாபம்னு சொல்ற இடத்துல விலக்கி சொன்னதை நம்பி பல குடும்பங்கள் பாடுபட்ட ஆண்டவரை வீட்டுக்கு உள்ள வச்சிருந்தீங்க. வெளியிலிருந்து உள்ள போற கண்களுக்கு தெரியபடி இருந்துச்சு. நான் சொன்னேன், அந்த குடும்பங்களுக்கு கரம் உயர்த்தி ஜெபித்த மோசேவை போல ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாய் நடக்கும். இந்த பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட இருந்த நண்பர்கள், கூட இருந்த தோழர்கள், கூட இருந்த உறவுகள் சொன்ன பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை தூய்மையாக்குன்னு சொல்லி பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்கள் உண்மையில் அவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாம் ஜெயிக்க வேண்டிய பல காரியங்கள் இங்க இருக்கு. அதையெல்லாம் என்னைக்கு ஜெயிக்கிறோமோ இந்த உயிர் தாண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் தொடுவார். நான் எரேமியாவில் சொன்ன வார்த்தை தான். கடவுள் சொல்லுவாரு, நான் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் தீர்ப்பெடுக்கிறேன், என்னை எதிர்த்து நிற்பதற்கு எந்த தெய்வத்துக்கும் வல்லவில்லை என்று சொன்னாரு. இன்றும் இந்த ஊரில், இன்றும் இந்த மண்ணில் பல ஆண்டு காலமாய் நாம் இயேசுவை எப்படி கொலை செய்யறோம் தெரியுமா? எப்படி கொலை செய்யறோம் தெரியுமா? இந்த நாட்களில் நாங்க போனா என்ன அந்த சாமி அடிச்சிரும், என்ன அந்த சாமி தாக்கிறோம், என்ன அந்த சாமி கொன்றும். அப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் மற்றவற்றிற்கு முன்னால் பயப்படுகிற பொழுது அதிவல்லமையான உங்கள் கடவுளை நீங்கள் அங்கே கீழே தள்ளி விடுகிறீர்கள். ஆனால் எந்த மனிதன், எந்த குடும்பம் அதையெல்லாம் ஒண்ணு ஆகாதுரா. என் கடவுளுடைய பிரச்சனை எனக்கு முன்னதாய் போகிறது. யார் வந்தாலும் கடவுள் எனக்கு கேடயமாய் அவருடைய வழக்கரம் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் நம்பி அடியெடுத்து வைக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்தவம் என்கின்ற இந்த மதத்தின் சாக்கடையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் கிறிஸ்து என்கின்ற மனிதனுடைய உயிர்ப்பில் இடம்பெறுவீர்கள். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் எல்லாருக்கும் நிறைவாய் கொடுக்கட்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பில் வாசிக்கிறோம். அவர் சிந்திய ரத்தம் எங்கேயோ கல்வாரியில பக்கத்து நாட்டில் கிடையாது. அவர் இந்த பலிபீடத்தில் உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் சிந்துகிறார். இந்த ரத்தம் உங்கள் குடும்பத்தை அது நனைத்து, அது கழுவி தூய்மைப்படுத்தி, பலருக்கு இந்த பிரசங்கம் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை உயர்த்துகிற கடவுள் அவர்களுக்கு முன்னால் உங்களை பாடமாய் நிறுத்துகிற பொழுது அப்பொழுது நீங்கள் பேசாமலே அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கமாய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கடமைக்கு கிறிஸ்துவனாய் அல்ல, இயேசுவை போல மறு கிறிஸ்துவாய், மறு கிறிஸ்தவனாய், மறு கிறிஸ்தவனாய் வாழ்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என சொல்லி தொடர்ந்து மன்றாடுகிறோம். ஆமேன்.